மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினமான இன்று அவரது திரைத்துறை மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணத்தை பதிவு செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. எம்ஜிஆர் இந்த 3 எழுத்துக்கு காலம் கடந்த வசிய சக்தி எப்போதும் உண்டு. குழந்தை பருவத்திலேயே தந்தையை இழந்து வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட பிள்ளையாக அன்னையின் அரவணைப்பில் வளர்ந்த எம்ஜிஆருக்கு கல்வி எட்டாக்கனியாகவே அமைந்தது. அதனால் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கி பின்னாளில் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். 1948ஆம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி திரைப்படம் அவர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம். தனது திரைப்படங்களில் வசனம், பாடல்களிலும் திராவிட இயக்க கொள்கைகளை பிரபலப்படுத்தினார். எதிர்காலத்தில் தமிழகத்தின் தலைசிறந்த தலைவராவார் என்பதற்கான அறிகுறி சிறிதும் இல்லாத காலத்திலேயே அதற்கு ஏற்றபடியே எம்ஜிஆரின் படங்களில் வசனங்களும் பாடல்களும் இடம்பெற்றன. 1960களில் எம்ஜிஆரின் அரசியல் பிரவேசம் தொடங்கியது. திமுகவின் பிரச்சார மேடைகளில் கலந்து கொண்ட அவர் அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதியை தலைவராக்குவதில் முழுமையாக ஆதரவு தெரிவித்தார். பின்னாளில் கருணாநிதியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதும் தனி கட்சி தொடங்கவும் எம்ஜிஆர் தயங்கவில்லை. தனது நண்பரான கருணாநிதியை எதிர்த்து தீவிர அரசியலில் இறங்கிய எம்ஜிஆர் 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சரான முறை. அதன் பிறகு மத்தியில் இந்திரா காந்தி தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் திமுகவுடன் கூட்டணி ஏற்பட்டதை அடுத்து எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தி மீண்டும் முதலமைச்சரானார் எம்ஜிஆர். 1984ஆம் ஆண்டில் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டதால் அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் அப்போது நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அங்கிருந்தபடியே ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வென்றதோடு மீண்டும் தமிழக முதல்வரானார். ஆனால் 1987 கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முன்தினம் அதிகாலையில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார் எம்ஜிஆர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.